ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி நம்ம கோதுமை மாவுலேயோ இல்லை மைதா மாவுலேயோ வேறு எந்த மாவுலேயும் செய்யலை. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கிறோம், சோள மாவு மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம டெண்டர் கோகோனட் இருக்கு இல்லையா, இளநீர் தேங்காய், அதை நம்ம ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்தின தேங்காயில் செய்யாதீங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, சாஃப்டாகவும் வராது. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல எவ்வளோத்துக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த அல்வா சாஃப்டாகவும் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை இந்த ஜாருக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஏன்னா தேங்காயில் நிறைய ஹை ரிச் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தி. இதில் நான் கொஞ்சம் வெள்ளை சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வெள்ளை சுகர் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து இதை செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் இது கூட போட்டுக்கிறேன். வெள்ளை சர்க்கரை கொடுக்கறது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க. தேவையான அளவு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இளநீர் இருந்துச்சுன்னா இளநீர் ஆட் பண்ணிக்கோங்க, இளநீர் இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதில் ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம அப்படியே கூட ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் லைட்டாக சாக்லேட் தூள் நம்ம அதில் தூவி விடுறோம். இது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ட்ரிங்காக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம், லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு கிளாஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு இது குடிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டி இல்லாமல், அங்கங்கே பிடிப்பு இல்லாத, உருண்டை இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இளநீர் தேங்காய், அதை அந்த லிக்யூடை இது கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த பவுல் ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கிட்டு இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு நெய் இருந்துச்சுன்னா நெய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லாததுனால நான் இது கொஞ்சம் ட்ரை பண்ண மாதிரி ஆயிலுக்கு பதிலாக இது நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட ஒரே ஒரு சாக்லேட் நம்ம சேர்த்துருக்கோம். சாக்லேட் 2ஆக சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்த பிறகு நல்லா இதை கிண்டி விடணும், கெட்டிப்படாமல் கிண்டணும். இப்போ 1 கப் அளவு வெள்ளை சக்கரை நம்ம சேர்க்குறோம். இனிப்பு பிடிக்குன்றவங்க 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க, பிடிக்காதுன்றவங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க, அது நம்மளோட விருப்பம்தான். லைட்டாக வேணால் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அது இனிப்பை தூக்கி கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்ல உருண்டு திரண்டு நம்ம போட்ட அந்த நெய், அந்த சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே வெளியில் சூப்பர் கலரில் அப்படியே வழன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ தான் பொங்கி வந்திருக்கு. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெய் மட்டும் கொதி வந்த பிறகு இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இது வழன்னு நம்ம வாயில் வச்சோடனே கரைஞ்சி ஓடிகிற அளவுக்கு இருக்கும். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு நம்ம கடைகளில் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம கோகோனட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரையே சேர்க்காமல் சாக்லேட் சேர்த்து லைட்டாக கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உருண்டு திரண்டு நல்லா வர ஆரம்பிச்சுட்டு கடாயிலே ஒட்டாத அளவுக்கு இது நல்லா உருண்டு திரண்டு வரும்.
இப்போ கடாயிலே வந்து ஒட்டவே இல்லை, ரொம்ப உருண்டு திரண்டு நல்லா வர ஆரம்பிச்சிட்டு நம்ம அதில் போட்ட நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. சாக்லேட் ஃப்ளேவரும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க, ஏன்னா கடைசி வரைக்கும் இது கெட்டி பற்றக்கூடாது. இதுக்கப்புறம் அது கெட்டி படவும் படாது. நல்ல அல்வா ஸ்டேஜ் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கணும். இது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ இதை ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பர்ஃபெக்டான ஒரு தேங்காய் பால் அல்வா, அதாவது வந்து டெண்டர் கோகோனட் பால் அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு ஒரு வாழை இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. நம்ம லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி பார்த்தாலே கடகடன்னு ஆடும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பண்ணணுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.